இப்போ மேகதாது விஷயம்னு ஒரு முக்கியமான பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனைன்றது போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனையை தமிழக அரசு எப்படி கையாண்டு வருகிறதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க, நான் பேச்சு ரைட், அது இவருடைய ஸ்டைலாக இருக்கலாம், கொள்கை முடிவாக இருக்கலாம். நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு தான் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அதை கர்நாடகா முதலமைச்சர் சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்கன்னு சொல்லிவிட்டு வராதிங்கன்னு சொன்னது, அவர் முகத்தில் கறி பூசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பூசப்பட்டது விஜய் முகத்தில் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டு மக்கள் மீது, உங்கள் மீது, என் மீது, நம்ம எல்லாரும் முகத்துலேயும் தான் கறி பூசினாங்க. வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த லட்சணத்தையா நீங்கள் அங்கே கவர்மெண்ட்டை நடத்துறீங்கன்னு யாருமே கேட்கலையே. யார் சொல்றாரு? இப்போ அங்க இருக்க கர்நாடக முதல்வர், இங்க திமுக ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. ஸ்டாலின் சிவகுமார்கிட்ட பேசினார்ன்றதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. என்ன பேசினார்னு ஆதாரத்தை காட்டுங்க. போற போக்கில் சொல்லக்கூடாது சார். நீங்க காங்கிரஸோட இந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை நீங்க அடகு வைக்க முயற்சி பண்ணீங்க சிவகுமார் கிட்ட திமுக சொன்னா. போற போக்கில் கலைஞர் பண்ணிட்டார், ஸ்டாலின் பண்ணிட்டார். மேகதாது விஷயத்துல அவங்களுக்கு தெளிவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம் போடாததோ, விவசாயிகளை சந்திச்சு பேசாததோ எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம முதலமைச்சர் விஜய் பொதுமக்களோட விவசாயிகளோட ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு பச்சையா பொய் சொல்றாங்க. இதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம். எதுக்கு சார் பொய் சொல்லணும்? நீங்க பிஜேபிக்கு எதிராக விஜய் இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று பேசியிருக்காரு எனக்கு காட்டுங்க சார். பேச மாட்டார். அந்த ராகுல் காந்தியை சந்திப்பாரா? சந்திக்க மாட்டார். பாஜக எதிர்ப்புல இருக்கிற மௌனம் ஒருவேளை தாவேக்கா இந்த பெரும்பான்மை அடைஞ்சிட்டாங்கன்னா மாறுமோ? திமுக கொடுக்காத குடைச்சலா? அவங்க ரொம்ப பெரும்பான்மையாக இருந்தாங்க. பிஜேபி அவங்களையும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அரசு பதவிகள் நியமனங்கள் ஆகட்டும், இந்த கர்நாடகா பேச்சுவார்த்தை விஷயமாகட்டும், இவ்வளவு ரகசியம் மக்களுக்கு செய்கிற துரோகம். ஏன் ஜானை நியமிச்சிங்க யாரும் கேட்க போறல, கேட்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இந்த மூடு மந்திரம் எதுக்குன்னு தான் நம்ம கேட்கும். ஆந்திராவில் பிறந்து இன்றைக்கும் கர்நாடகாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை தமிழ்நாடு அரசின் சிறப்பிரிதியா நியமிச்சதுதான் எல்லாரும் விமர்சிச்சாங்க. ஆமா, நீங்க அரசாணை வெளியெடுத்து விமர்சனம் வரதான் சார் செய்யும். பீகார்ல எஸ்பெஷலி பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சதுன்றது பிஜேபிக்கான சரிவு தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? டெல்லியில் நடந்த போராட்டத்தின் விளைவாக தான் நான் அதை பார்க்குறேன். இந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்து தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்தவர் தொகுதியை தோக்கடிச்சிருக்கிறாங்க பிஜேபியை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ மேகதாது விஷயம்னு ஒரு முக்கியமான பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனைன்றது போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட பிரச்சனையை தமிழக அரசு எப்படி கையாண்டு வருகிறதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு, அவங்க புதுசு தான். நம்ம அதை திருப்பி அந்த 150 நாள் அவகாசம்னு சொன்னதுல நிர்வாகத்தை கத்துக்கிடணும் வச்சுக்கிடணுங்கிறதுல நம்ம மாறுபட்ட கருத்துல, அது காவிரி மாதிரியான ஒரு பெரிய விஷயத்துக்கு இந்த அரசுக்கு நம்ம கொஞ்சம் நூல் கொடுக்கணும். அவங்க கத்துக்கணும், ஃபைலை பார்க்கணும், அறிவுரைகள் கேட்கணும்னு. ஆனால் இது எதையுமே கேட்காம இந்த மூடு மந்திரமாக ரகசியமாக சில வேலைகள் இந்த அரசு பண்ணது தான் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 150 நாள் 6 மாதம் டைம் கொடுத்தா நீங்கள் திரைமுறையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ அந்த அவகாசமே அபத்தமானதோன்னு யோசிக்க வச்சது இந்த அரசு தான். நியாயமான அவகாசம் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஜீவாதார பிரச்சனை, நீண்டகால பிரச்சனைகள், பெரும் தலைவர்களே தண்ணி குடித்து தீராத பிரச்சனைகளில் போய் விஜய் 10 நாளில் தீர்த்துருவார், 20 நாளில் தீர்த்துருவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க, நான் பேச்சு ரைட், அது இவருடைய ஸ்டைலாக இருக்கலாம், கொள்கை முடிவாக இருக்கலாம். நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு தான் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க. அது ஒரு அறிக்கையை வெளியிடுறதுல உங்களை எது தடுத்துச்சு? எழுதிருங்க. அது ஒரு அரசின் குறிப்பு. தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். முடிஞ்சு போச்சா? அதை கர்நாடகா முதலமைச்சர் சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஷெட்யூலு, யார் யார் போகிறீங்கன்னு தகவல் தகவல் தகவல்னு வருது. இது துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்கிறோம். மற்றபடி அவங்க ஸ்டைலில் ஆட்சி நடத்துறதுக்கு தானே மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு அந்த அதிகாரம் இருக்குது, விஜய் அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறத யாருமே மறுக்கலையும். வெளிப்படைத்தன்மை ஏன் இல்லை? ஒரு துளி கூட அவங்க வெளிப்படையாது நடந்துக்கல. நேற்று தண்ணீர் இருப்பை பற்றி நேற்று ஒரு குறிப்பு வந்துச்சு, இன்னைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கு. கர்நாடக அணையில் எவ்வளோ இருந்துச்சு, ஆனாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு இது வருதே தவிர, நீங்கள் போறேன்னு சொல்றதை பற்றி இவ்வளவு வதந்திகள் செய்திகள் வந்த பிறகு மௌனமாகவே இருந்தாங்க. அது நல்லது இல்லையே. அப்போ மற்ற கட்சியில் ஒத்துழைக்கணும், எல்லாரும் ஒரு அணியில் நிற்கணும்னு நீங்கள் கேட்குற தார்மீக உரிமை நீங்கள் இழந்துடுறீங்கல்ல. மேகதாது விஷயத்தில் அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் வந்தபோது எல்லா கட்சியும் தானே சார் அதை ஆதரித்து ஓட்டு போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இல்லை அப்படின்னா நம்ம சந்திக்கணும், ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு, ஒரு அனுமதி வேணும்னு இங்கே தமிழக அரசு கேட்கறது தப்பு தான் அவங்களும் உணர்றாங்களோ? யாரு? தமிழக அரசும் கூட, இப்போ முதல்வர் விஜயும் கூட. ஏன்னா அவர் வர வேணாம்னு சொன்ன பிறகு இவங்க எப்படி போக முடியும்?
இதைத்தானே நம்ம முதல்ல இருந்து சொல்றோம். குறைஞ்சபட்சம் உங்க தோழமை கட்சிகள்கிட்ட கேளுங்க. இல்ல இல்ல சார், அதுக்கு அனுபவம் முன்னாடி அனுமதி கேட்டு ஓகேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி அனுமதி கேட்டதை கூட தப்புன்னு இவங்களே உணர்றாங்க. ஏன்னா அதனால வெளியில சொல்லல. ஆமா அது பரவாயில்ல. இதுதான் சார் அனுபவம். ம். ஆட்சி அனுபவங்கிறது இதுதான். ஓ நம்ம அவசரப்படக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டு நாம முதல்ல போய் கேட்டிருக்க கூடாது. பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சிவகுமார் வெளிப்படையா கூப்பிடட்டும். அதுக்கப்புறம் நீங்க என்டார்ஸ் பண்ணி போங்க. இல்லை போலாமான்னு உங்க தலைமை கட்சிகள்கிட்ட, அரசு முக்கியமான கட்சிகள்கிட்ட கேட்டுட்டு போங்க. இதை ஒரு பாடமா விஜய் கத்துக்கிட்டா, இந்த அரசு கத்துக்கிட்டா நல்லதுதான். இந்த மாதிரி தான் அனுபவங்கள் தர்ற பாடம் தான் இது, பக்குவம் தான் இது. அதுல இது ஒரு பாடம். ஃபர்ஸ்ட் லெசனே கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்குது. அவர் முகத்துல கறி பூசிட்டாங்கன்னு சொல்றாங்க. பூசப்பட்டது விஜய் முகத்துல மட்டும் அல்ல, தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டு மக்கள் மீது, உங்கள் மீது, என் மீது, நம்ம எல்லாரும் முகத்துலேயும் தான் கறி பூசினாங்க. வாங்கன்னு சொல்லிவிட்டு வராதீங்கன்னு சொன்னது. நீங்க வராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த லட்சணத்துல லாண்ட் ஆர்டர் நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு இந்நேரம் 2 கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா இந்த அமைச்சர்கள்? ம். சொல்லுங்க சார். காங்கிரஸ் தோழமையா இருக்குங்கிறக்கா நீங்க வாய் மூடி இருப்பீங்களா? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த மாநிலத்துக்கும் போகலாம். வராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த லட்சணத்திலே நீங்க அங்க கவர்மெண்ட்டை நடத்துறீங்கன்னு யாருமே கேட்கலையே. திருமாவளவன் கூட கேட்கலையே, வைகோ கூட கேட்கலையே. விஜய் கேட்க முடியாது, ரைட்டு. ஏன்னா அந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு அவருக்கு தேவைங்க. யாருமே கேட்கலையே சார். விமர்சிக்க வேண்டிய விஷயத்துல விமர்சிக்கலையே. இப்போ நேற்று ராகுல் காந்தியை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கலாம் உதயநிதி. இந்த விஷயத்தை போய் சிக்கிவிட்டாரு. இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு வர்றார், கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு. மழை பெய்யறதுக்கு முன்னாடி அவர் வர்றார். அவர் கால் வச்சாரு, மழை வந்துருச்சு, அப்புறம் என்ன உங்களுக்குங்கிறார் மாணிக் தாகூர். அதான விஷயம். 2 மாநில மக்கள் உணர்வுகள் பாதிக்கப்படாமல், அல்லது 2 பேரில் யாருமே அந்த உணர்வுகளை மதிச்சு, உரிமைகளை மதிச்சு, என்னால் ஆன உதவியை நான் செய்வேன் சொல்றேன். என்ன ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டெப் குறைஞ்சிருவாரா? நீங்க எழுதி தர்றீங்கல்ல தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு, தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள்னு அதை எழுதி கொடுக்க தெரியுதுல்ல மாணிக் தாகூருக்கும் சில காங்கிரஸ் தலைவர்களுக்கும். இதை பேசுங்க சார் இங்கிலீஷ்லன்னு. ஏன் அடுத்த பேரா காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதிக்காத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி செயல்படும். 2 வரி எழுதி கொடுக்குறவங்களை எது தடுத்துச்சு? அதனால தேசிய கட்சிகளை நம்பக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன். தமிழ்நாட்டு உரிமைகளை அவங்க ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க. என்னைக்கு அவங்க பாதுகாக்க இல்ல, ராகுலின் செயல்பாட்டை வச்சு இந்த கேள்வி நமக்கு வருதுன்னா, இந்த பக்கம் சிடிஆர் சொல்றாரு. இப்போ இங்க இவர் அங்க இருக்க கர்நாடக முதல்வர், இங்க திமுக ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை ஒரு கேட்கிறாரு. ஆதாரத்தை சொல்லுங்க. ராகுல் சொல்றது கேட்கிற மனநிலையில இல்ல. போற போக்குல சொல்லக்கூடாது ஒரு அமைச்சர். ஆதாரத்தை சொல்லுங்க. இப்ப நான் ஒரு ஆதாரத்தை சொல்றேன்ல, என்ன ஆதாரம் கொடுத்தேன்? இல்ல, அந்த அவசர வழக்கே அதுக்கான ஆதாரம். நான் என்ன ஆதாரம் கொடுத்தேன்? ராகுல் பத்திரிகையாளர்கிட்ட பேசுறார், எட்டப்பர்னு சொல்றார். வராத தொகுதி மறுவரை மசோதாவை இழுத்து வச்சு அதை ஆதரிக்கிறவங்க எட்டப்பர்னு அதை சொல்ல தெரிஞ்ச ராகுல் இதை சொல்லலைன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஸ்டாலின் சிவகுமார்கிட்ட பேசினார்ன்றதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. என்ன பேசினார்னு ஆதாரத்தை காட்டுங்க. போற போக்குல சொல்லக்கூடாது சார். அப்ப நான் இன்னொன்னு திமுக என்ன சொல்லும்? சரிங்க, நீங்க காங்கிரஸோட இந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை நீங்க அடகு வைக்க முயற்சி பண்ணீங்க சிவகுமார் கிட்ட திமுக சொன்னா, இப்படி அடிச்சுக்கிறதுக்கா? நம்ம இப்போ உரிமைகளை எந்த காலத்துல யாருதான் பாதுகாப்பா? பதிலுக்கு பதில் வரும்ல சார். அபத்தமா இல்லையா அந்த குற்றச்சாட்டு? விஜய் நான் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாதுன்னு தான் சொன்னமே தவிர, விஜய் போறதே தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வைக்கதான். யாராவது சொன்னோமா? அவர் நமக்காக தான் சார் பேசணும்னு போனாரு. அவர் ஸ்டைலில் ஒரு இதை கடைபிடிக்கணும்னு பார்த்தாரு. அது சரியா வரல. அதுக்காக இந்த பேச்சுவார்த்தை தப்புன்னு தான் சொன்னமே தவிர, விஜய்க்கு உள்நோக்கம் இருக்கு, அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டார்னு யாராவது ஒருத்தர் சொன்னமா? எப்படி சொல்ல முடியும்? அது அபத்தமால இருக்கும் அப்படி சொன்னா. அதே தான் சிவகுமார் ஸ்டாலின் பேசிக்கிறான். கேட்கறதுக்கே கூச்சமா இல்லையா சார்? சொல்லுங்க சார். திமுக அப்படி என்ன சார் துரோகம் பண்ணுச்சு? அதிமுக அப்படி என்ன சார் எந்த கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுச்சு காவிரி விஷயத்துல? சொல்லுங்க. இல்ல, அதைத்தான் அவர் கோட் பண்றாரு. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கருணாநிதி இடையூறு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சார், இந்த போற போக்குல பேசுறவங்க என்ன பேசுனா ஆதாரத்தை சொல்லுங்க. இந்த விஷயத்துல கலைஞர் பண்ண தப்பு சொல்லுங்க. 74 ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம விட்டார். ஆமா, விமர்சனம் 2 பேரை அடிச்சுக்கிட்டு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியலே அதில் தான் போச்சு. அதே கலைஞர் தான் நடுவர் மன்றம் அமைக்க சொன்னார், அமைக்க வச்சார். அந்த கலைஞர் கொண்டு வந்த நடுவர் மன்றங்கிறதுக்காக எதிர்த்த ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் அதை ஏற்றுக்கிட்டு நடுவர் மன்ற தீர்ப்பை வர வச்சு, அந்த தீர்ப்பை கெசட்டில் வரவழைச்சு ஜெயலலிதா. 2 பேரும் பரம வைரி. ஆனால் நடுவர் மன்ற விஷயத்தில் 2 பேரும் எங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க? தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாத்தாங்களா இல்லையா? என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க சார். நிர்மல்குமார் சொல்லிட்டா நிர்மல்குமாரும் கற்றுக்க வேண்டிய சூழல் வரும். அவனை அதே நிர்மல்குமார் 5-6 நாள் முன்னாடி பேசுறார், பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட போராட்டம் மூலமாக தான் நாங்கள் அணுகுவோம் சொன்னாரா? இப்போ எதுக்கு மாத்திக்கிட்டாரு? பேச்சுவார்த்தை எதுக்கு கட் பண்ணாரு? அப்ப நீங்களா நினைச்சபடி நடத்திக்கலாம். ஒரு கேள்வி வந்தா நிர்மல்குமார் என்ன பதில் சொல்லுவார்? சொல்லுங்க சார். அவரும் கத்துக்கட்டும். நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோம், பேச்சுவார்த்தை சரி வராது போல இருக்கு. விமர்சனம் வந்து அவர் மேலே தானே சார் வரும். போற போக்குல கலைஞர் பண்ணிட்டார், ஸ்டாலின் பண்ணிட்டார். மேகதாது விஷயத்துல அவங்களுக்கு தெளிவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா?
சொல்லுங்க சார். இப்போ எதுக்கு மந்திரிகளுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. அது தப்பும் கிடையாது. இப்போதான் வந்து ஃபைலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் சொல்லிக் கொடுப்பாங்க, போக போக கற்றுக்குவாங்க. நாளைக்கு துரைமுருகனோட பெரிய அறிவாளியாக வருவாங்க இந்த மாதிரி பொதுப்பணித்துறை விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற, நீர்வளத்துறை ஹேண்டில் பண்ணுறதுல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கலை. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்ற யாருக்கு எதுவும் தெரியாதுங்கிறதெல்லாம் அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் அல்ல, கருத்து அல்ல. இது எந்த வகையிலும் யாருக்கும் பயன் தராது. இந்த விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம் போடாததோ, விவசாயிகளை சந்திச்சு பேசாததோ எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, புரிஞ்சுக்கிறேன்னா அவர் கொஞ்சம் கூச்சப்படுறாரோன்னு தோணுது. பட் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் பேசக்கூட வேணாம், ஸ்கிரிப்டை கையில் வச்சுங்க, மற்றவங்க பேசுறதை கேளுங்கன்னாவது அந்த நிலைமைக்கு விஜய் வந்திருக்கணும். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு அனைத்து கட்சிகளோட ஆதரவோட, அதனால அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை அப்படிங்கிறார். சரி, அதோட நிறுத்தலாம்ல. முதலமைச்சர் விஜய் பொதுமக்களோட விவசாயிகளோட ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு பச்சையா பொய் சொல்றாங்க. இதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம். இப்படி பொய் பேசின அண்ணாமலை என்ன கெதியில் இருக்கிறாருன்னு பார்த்த பிறகு கூட நிர்மல்குமாரோ மற்ற அமைச்சர்களோட திருந்தவே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், எந்த விஷயத்துக்காகவும் பொய் பேசினா சீக்கிரத்துல அம்பலப்பட்டு போயிடும். விஜய் எங்க ஆலோசனை நடத்தினா சொல்லுங்க? பல்வேறு ஏதாவது ஒரு இடத்த ஆய்வு பண்ண போனா ரீல்ஸ், அந்த ட்ரோன் கேமரா, இந்த கேமரா, ஆர்டினரி கேமரா, அப்படி இப்படின்னு எல்லாம் வருது, போட்டோ வரைக்கும். அவர் ஆலோசனை நடத்திருந்தா ஒரு போட்டோ வந்திருக்காதா சார்? எதுக்கு சார் பொய் சொல்லணும் நீங்க? விஜய்க்கு அந்த உணர்வே இல்லைன்னு யாராவது சொல்லுவோமா? அவர் அமைதியா இருந்தாலும் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஆலோசனை கூட்டம் நடந்த பிறகுதான் அந்த பிரஸ் ரிலீஸ் வெளியில வந்துச்சு. ஒரு அணையில் எவ்வளோ நீர்மட்டம் இருக்கு, நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும், எவ்வளோ அவங்க கொடுத்துருக்குறாங்க, அப்போ கோர்ட்டுக்கு போங்கன்னு விஜய் ஆலோசனை பண்ணார். அதை ஏற்றுக்கிறோம். நேற்று முழுக்க ஆலோசனை நடந்தது அதிகாரிகளோட, அதை நம்ம மறுக்கல. பொதுமக்களோட விவசாயிகளோட ஆலோசனை நடத்திட்டு இருக்காருன்னு எதுக்கு பொய் சொல்றீங்க? இல்லை அப்படி சொன்னால் விஜய்க்கு அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்லை கொடுத்த அவார்டு திருப்பி பறிக்க போறாங்களா? பொய் பேசுறதை எல்லோரும் நிறுத்தணும். அது எந்த வகையிலும் அது நல்லதல்ல. இது தமிழ்நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம். உங்கள் பின்னால் திரண்டிருக்கிற பல லட்சம் இளைஞர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிற மிக மிக தவறான ஒரு பாடம். போய் பேசவே கூடாது. உண்மைகளை மறைச்சிக்கோங்க. அது அரசியல்ல அதெல்லாம் தேவையான ஒன்று. ஆனால் பொய்யை இவ்வளவு வேகமாக இவ்வளவு உரத்த குரல்ல சொல்லவே கூடாது பொது வழியில் வந்து. இங்கே டெல்லியில் போய் போராடணும்னு போன விவசாயிகளை நாக்பூர்லேயே தடுத்து நிறுத்தி திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் எந்த மனக்குமுறலை வெளிப்படுத்தினாங்க நம்மளும் பார்த்தோம். அதில் இங்கே தமிழக அரசோ முதல்வர் விஜய் அவர்களோ அது குறித்து ஏன் எதுவும் பேசலைன்னு கேள்வி. பல விஷயங்கள் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக விஜய் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று பேசியிருக்காரு எனக்கு காட்டுங்க சார். பேச மாட்டார். ஏன்னா அதுபோல் தேசிய அளவில் நமக்கு ஒரு கட்சி வேணுங்கிறதுக்காக காங்கிரஸோட உறவில் இருக்கிறார். அந்த ராகுல் காந்தியை சந்திப்பாரா? சந்திக்க மாட்டார். அவர் வெளியிடுற புத்தகத்தை வாங்க மாட்டார். ஸோ என்ன செய்யறன்னு ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய சங்கடத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப காங்கிரஸோட நெருங்கி போனால் பிஜேபி கிட்ட வர இணக்கமான ஒரு அரசாங்கம் நம்ம இருக்க முடியும். ஆனால் இணக்கம் அவசியம்தான். திமுக தப்பு பண்ணாங்க, அவங்கள சமாளிக்கிற ஆற்றல் இருந்தது. ஆனால் விஜய்க்கு இந்த அதிகார அரசியல் புதுசு. அது தேசிய அரசியலில் ஒரு பேரலெல்லாம் அங்கேயும் ஒரு கால் வைக்க வேண்டிய சூழலில், அங்கே நம்மளுடைய குரல் ஒலிக்க வேண்டிய சூழலில், ஒரு எம்பி கூட இல்லாத சூழலில் ஏதேனும் ஒரு தேசிய கட்சியுடைய ஆதரவு இருக்கணுங்கிறதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படிப்பட்ட கட்சி காங்கிரஸாக இருந்து அந்த காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பிஜேபி கொஞ்சம் கோவப்படுமேன்னு அவர் சங்கடப்படுவதும், வெளிப்படையாக சொன்னால் கொஞ்சம் பயப்படுவதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த தடுமாற்றத்தின் விளைவு தான் பிஜேபிக்கு எதிராக அவர் எதுவுமே பேசுவதில்லை. ஆனால் அதுக்காக ஒரு சின்ன கருத்து கூட சொல்லக்கூடாதுங்கிறது திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம். பொதுமக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் லோக் பவனை அணுகுங்க, மனுக்களை இங்கே கொடுங்கன்னு ஒரு கவர்னர் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு துளி கூட அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு அறிக்கை வரலையே சார். தாவேக்கா பேரில், கட்சி பேரில் கூட ஒரு ட்வீட் வரலையே சார். விஜய் விடணுன்ற அவசியம் இல்லை, விட்டுருங்க. சரி, இத்தனை பேர் மந்திரிங்க அடிக்கடி பேட்டி கொடுக்குறாங்கல்ல, 3 மந்திரிகள், ஆதவ், நிர்மல், ராஜ்மோகன், யாராவது ஒருத்தர் அதை பற்றி பேசினாங்களா? ஆமாம், ஒரு தடவை மதுரையில் நிர்மல் வைகை விஷயத்துக்காக பேசினாங்க. வைகை ஆறு விஷயத்தை பற்றி அதை விட பெரிய விஷயம் இங்கே யார் முதல்ல விஜய் இருந்தாலும் அவரை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய கடமை. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மேலே தொடுக்கப்படுகிற தாக்குதல். யார் முதலமைச்சராக தான் சொல்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு இடையூறு செய்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு. ஏன் ஒருத்தர் கூட வாய் திறக்கலை? சொல்லுங்கள் சார். தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டதை நாங்கள் ஏற்கவில்லை, இது நியாயமல்ல. சரி, அதுக்கு அடுத்து ஒரு கண்டன வார்த்தை ஒன்றுமே வரலையே. இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பிஜேபி எதுக்கு கூடாதுன்னா மற்ற விஷயங்கள் விடுங்க சார். குரல் கொடுக்க வேண்டிய விஷயங்களில் கூட குரல் கொடுக்க மாட்டாங்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒருவேளை சொல்கிறேன், உங்களுக்கு வாக்களித்த 1.25 கோடி பேரில் 75 லட்சம் பேர் நான் விட்டுருவேன். இளைஞர்கள், வெறியர்கள், ரசிகர்களாக இருந்து உங்கள் மீது அபிமானத்தின் காரணமாக வெறியாக மாறினவங்க. ஆனால் 1 கோடி பேர் பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், சகோதரின்னு பொதுமக்கள்ங்கிற அடையாளத்தோட சுமார் 1 கோடி பேர் உங்களுக்கு வாக்களித்தாங்களே, அவங்க நீங்கள் செய்வதையும் செய்ய தவறியதையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி கவனிச்சதுனால தான் திமுகவை அவங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க. அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க.
இது ஒரு எச்சரிக்கையாக ஒரு ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுமக்கள் உங்களுடைய மௌனத்தையும் கவனிப்பாங்க, உங்களுடைய செயல்பாட்டையும் கவனிப்பாங்க. பாஜக எதிர்ப்புல இருக்கிற மௌனம் ஒருவேளை தாவேக்கா இந்த பெரும்பான்மை அடைஞ்சிட்டாங்கன்னா மாறுமோ? எப்படி பெரும்பான்மை அடைய போகிறாங்க? இப்போ இடைத்தேர்தல் வந்து அதில் ஜெயிச்சு 118 அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. தாண்டிட்டாங்க. பெரும்பான்மை வந்தால் கூட திமுகவுக்கு கொடுக்காத குடைச்சலா அவங்க ரொம்ப பெரும்பான்மையாக இருந்தாங்க. பிஜேபி அவங்களையும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பிஜேபியுடைய மனநிலையை பொறுத்த விஷயம், அதை இவர்கள் சமாளிக்கிற ஆற்றலை பொறுத்த விஷயம் தான் நான் பார்க்குறேன். இடைஞ்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு அணியில் இல்லாத வரைக்கும். இப்போ எடப்பாடியை பாதுகாத்தாங்க. 4.5 வருஷம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தலைகீழாக நின்று அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் தூக்கி காற்றுல பறக்க விட்டுட்டுலாம் பாதுகாத்தாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரு அணியில் இருந்தாங்க. எங்களுடைய 50 எம்பிக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. எதிர் நிலைப்பாட்டு எடுக்கிற போது எங்களுடைய கொள்கை எதிரின்னே விஜய் பிரகடனப்படுத்தின பிறகு பிஜேபி சும்மா இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதனால தான் குதிரை பேர விஷயத்தில் செந்தில் பாலா சொல்லும்போது எங்க வெறும் திமுகவை பார்க்காதீங்க, பிஜேபின்னு ஒருத்தர் இருக்காங்கிறத பாருங்கன்னு நான் வெளிப்படையாக சொன்னேன். என்னுடைய அனுபவத்தை வச்சு, நான் பார்க்குற அரசியலை வச்சு சொல்கிறேன். பிஜேபியினுடைய அசகாய சூரத்தனங்களை பார்த்ததுனால நான் இதை சொன்னேன். வரும் நாட்கள் அதை இந்த அரசுக்கும் விஜய்க்கும் உணர்த்தும். ஓகே. தமிழ்நாடு அரசில் சில நிர்வாகிகளினுடைய பணி நியமனம் அப்படிங்கிற தொடர்பான ஜிஓக்கள் வெளியே வர மாட்டேங்குது. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, நான் பதவியேற்கிற போது அவர் சொன்ன 3 விஷயம், ஊழலற்ற ஆட்சி நடத்துவேன்னு சொன்னார். அதை பதவியேற்பிலேயே சொன்னது பெரிய விஷயம், நான் பாராட்டினேன், இனிமேலும் பாராட்டுவேன் அதை. 2வது விஷயம், பவர் சென்டரை பற்றி பேசினார். இங்கே அதிகார மையங்கிறது நான் ஒருத்தர் தான், அவன் இவன் இவன் யாரும் எனக்கு வேண்டப்பட்ட எந்த அதிகார மையமும் கிடையாது, நான் ஒரு ஆள் தான்னார். அதை பிரகடனப்படுத்துறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா கடந்த காலங்களில் அது இருந்தது 2 ஆட்சியிலுமே, திமுக அதிமுக ஆட்சியில். அது இல்லைன்னு சொன்னார். 3வது விஷயம் அவர் சொன்னது வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு எங்கன்னா ஒரு துளி கூட வெளிப்படைத்தன்மை இல்லை இந்த அரசுக்கிட்ட. வெளிப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லாதனால ஒரு துளி கூட இல்லைங்கிறனால. மற்றபடி ப்ரெஸ் லிஸ்ட் வந்துட்டு இருக்கு, டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அரசு பதவிகள் நியமனங்கள் ஆகட்டும், இந்த கர்நாடகா பேச்சுவார்த்தை விஷயமாகட்டும், இவ்வளவு ரகசியம் மக்களுக்கு செய்கிற துரோகம். ராதன் பண்டிட்டை நியமிச்சாங்க, ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதனால அடுத்தடுத்து நடந்த நியமனங்களை அப்படியே ரகசியமாக வச்சிருக்கிறாங்க. சார், அரசாணைங்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட் சார். ஆர்டிஐயில் கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு என்ன சொல்ற மேண்டேட் டாக்குமெண்ட், மேண்டேட்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அரசாணை தானே, அரசாணைங்கிறது மக்களுக்கு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் சார். அது நீங்கள் பதுக்கி வச்சிருக்கிறீங்க. ஏதாவது சர்ச்சை வந்தால் விடுறது, இல்லாட்டி சுத்தமாகவே அமைக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் சில பேருடைய நியமனங்கள் நடந்துச்சா நடக்கலையா, அவளுக்கு என்ன பதவி, எவ்வளவு சம்பளம், எதுவுமே தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு, தனிப்பட்ட விஷயம் ஒன்றுக்குள்ளே போக வேண்டாம். நான் தான் ஜென்ரலாக சொல்றேன். அரசு சார், முதலமைச்சருக்கு யாரையும் நியமிக்கிற அதிகாரம் இருக்கு. அது நீங்க சொன்ன பேர் ஜான் ஆகட்டும், விஷ்ணு ரெட்டி ஆகட்டும், தகுதியானவர்கள் தான். என்ன தகுதின்னு ஆராய்ஞ்சு நான் முடிவெடுக்கிறேன்னா அந்த பிரராகேட்டு முதலமைச்சருக்கு இருக்கு இருக்கு இருக்கு. யாரும் மறுக்கலை. ஏன் ஜானை நியமிச்சிங்க யாரும் கேட்க பொருளை கேட்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா முதலமைச்சருக்குரிய உரிமை அது. அப்படி ஒரு நியமிச்சிருக்கேன்னு ஒரு அரசாணை போட்டுருந்தா அது வெளியே விடுங்களேன். இந்த மூடு மந்திரம் எதுக்குன்னு தான் நம்ம கேட்கிறோம். நெருங்கியவர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுக்கறத இங்க விமர்சனமா பாக்குறது. வேற எந்த விமர்சனம் வரல சார். கர்நாடகாவை சேர்ந்தவர், ஆந்திராவில் பிறந்து இன்றைக்கும் கர்நாடகாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை தமிழ்நாடு அரசின் சிறப்பிரதியா நியமிச்சதுதான் எல்லாரும் விமர்சிச்சாங்க. ஆமா, நீங்க அரசாணை வெளியிடுங்க, விமர்சனம் வரதான் சார் தெரியும். நான் சொன்னது கேள்வி கேட்கிற உரிமை கிடையாது, விமர்சன கருத்துக்களை முன்வைக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கு எந்த இதை பத்தி வராத எதிர்ப்பு ஏன் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்? தோழமை கட்சிகள்கிட்டே வந்துச்சு, விஜய் இதை மறுபரிசீலனை பண்ணணும், இன்னைக்கு வரைக்கும் அதை காது கொடுத்து அவர் கேட்கலையே. நீங்க கடந்து போயிட்டீங்கல்ல. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்காக அரசாணையை மறைச்சு வைக்கிறது எந்த வகையில நியாயம்? அரசு உத்தரவுகளை எதுக்காக மறைச்சு வைக்கிறீங்க? அப்போ விஜய் சொன்ன வெளிப்படைத்தன்மைக்கு நேர்மாறானது, அது துரதிருஷ்டவசமானது. இந்த அரசு தன் போக்க மாத்திக்கிடணும். அப்போ இது வெளியிட்டா தப்புன்னு விமர்சிப்பாங்களோ, தப்பான விஷயத்தை எதுக்கு நீங்க முடிவெடுத்து அறிவிக்கிறீங்க? சரின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சிட்டீங்கன்னா, அரசாணை போட்டீங்கன்னா அதை வெளியிட்டுட்டு போங்களேன், விமர்சனத்தை எதிர்கொண்டுட்டு போங்க. ஓகே சார், நிறைவாக ஒரு விஷயம். பீகார் பங்கிப்பூர் இடைத்தேர்தல் உட்பட ஒரு 3 இடைத்தேர்தல்கள் நடந்துச்சு. அதில் அங்கே பீகாரில் எஸ்பெஷலி பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சதுன்றது, அது குறிப்பாக பிஜேபியினுடைய தொகுதியாக கிட்டத்தட்ட 95-96 இருக்கிற ஆண்டுகளுக்கு மேல. ஆமாம், அங்கே ஜெயிச்சதுன்றது பிஜேபிக்கான சரிவு தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படி ஒரு விமர்சனத்தை பேசுறதுக்கு ஒரு அச்சாரமாக அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக பிஜேபியின் சரிவு தொடங்கிடுச்சா நீங்கள் ரொம்ப நம்பி ஏமாந்துட வேண்டாம். ஆனால் ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த கோர் பாயிண்ட்டை நம்ம ரீட் பண்ணலாம். டெல்லியில் நடந்த போராட்டத்தின் விளைவாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா சார், பீகார் மாதிரி ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் அப்படின்னா அங்கேயும் இளைஞர்கள் இருப்பாங்கல்ல. இளைஞர்கள் இல்லாத தொகுதி அது இந்தியாவில், சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு பெருவாரியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அது நல்லது தான், ஒரு உரைகள் மாதிரி. அது ஒரு எச்சரிக்கை மணி டெங்குன்னு ஒரு பெல் அடிச்சிருக்கிறாங்க பங்கிப்பூர் மக்கள். பிஜேபிக்கு எதிராக எந்த பிஜேபி சும்மா ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சிட்டார்ல. இந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்து தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்தவர் தொகுதியை தோக்கடிச்சிருக்கிறாங்க பிஜேபியை.
அதுதான் கவனிக்க தகுந்தது. பிரசாந்த் கிஷோருங்கிறவர் விட்டுடுங்க, அவர் தனக்கு இருக்கிற அந்த வியூக நிபுணத்துவத்தாலையும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் எந்த கட்சியை தோக்கடிச்சாங்கன்னு தான் பார்க்கணும். யார் இருந்த இடங்கிறத பார்க்குறப்போது தான் பிஜேபிக்கான அபாயமணி ஒழித்திருக்கிறதுன்னு நம்ம அந்த ஒரு வரி ரீட் பண்ணலாம். அதுக்காக சரிவு தொடங்கிடுச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன். இதை விட பல பல ஆயுதங்களை மோடி கையில் வச்சிருப்பாங்க. தேர்தலில் வந்துட்டு அவருக்கு 10 வாய் எக்ஸ்ட்ரா வந்துடும், 12 கைகளும் எக்ஸ்ட்ரா வந்துடும். அந்தளவுக்கு அவர் உழைக்கிறவர் தான். பட் இது ஒரு எச்சரிக்கை மணி தான். டெல்லி போராட்டத்தினுடைய விளைவாக தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு வகையில் நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. ஆளுகிற கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுங்கிறதான சார் ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஆயுதம். அந்த வகையில் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு தான். சிஜேபி அமைப்பு அவங்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இல்லை அதன் மூலமாக இளைஞர்கள் எழுச்சியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் இன்னமும் கண்டினியூ ஆகும் தேவைப்படும் நேரங்களில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார்ல. ஆமாம், அபிஜித் தீப்கவே சொல்லியிருக்கிறார். ஆமாம், இனிமேல் பல பல பிரச்சனைகளை முன் வச்சு நாங்கள் போராடுவோம். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு கருத்து கூட, நீட்டில் இறந்த மாணவர்களுக்கு, தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு இழப்பீட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிட்ட நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் மௌனமாக இருக்கிறீங்க. கொடுக்கலன்னா திரும்ப போராடுவோம்னு சொல்லிக்கிறார். இது அந்த நீட்டுங்கிறதோட சுருங்கக்கூடாது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் இளைஞர்கள் திரளணும். ஆனால் அதில் ஒரு ஆபத்தும் இருக்குது. இது வளர்ற வரைக்கும் தான். ஆம் ஆத்மி இன்னைக்கு வர்ற பாட்டை பார்த்தோமா, எத்தனை பேர் கட்சியை தாய் போயிருக்காங்க. என்ன நோக்கத்தை, ஊழல் ஒழிக்கிறோன்ட்டு ஆரம்பிச்சாங்க அந்த கட்சியை. ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அந்த ஊழலை வச்சு, அந்த ஊழல் பணத்தை வச்சு, அந்த பணத்துக்காக பயங்கியே பல பேர் கட்சி தவறாங்க. தாய் முடிச்சிட்டாங்க. இந்த கட்சியை உருத்திரியாக பண்ணிட்டாங்க. பதவி வெறியும் பண வெறியும் அவங்க கண்ணை மறைக்கிற அளவுக்கு அந்த கட்சி இன்னைக்கு. இதை ஒரு பாடமாக தான் சிஜேபி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவர்கள் வளர்கிற வரைக்கும் வாட்டு போயிட்டு இருக்கோம். வளர ஆரம்பிச்சுட்டு அதிகார அரசியல் கைக்கு வந்துட்டு ஆபத்துகளும் இருக்கு. பாடங்களை நிறைய அமைப்பாக தான் தொடருவோன்னு சொல்றாரு. இல்லையே, கட்சி தொடங்கிட்டு அடுத்தெல்லாம் அந்த வார்த்தை வந்துச்சு, கட்சிங்கிற வார்த்தை வந்துச்சு. அப்புறம் என்ன சார் அமைப்பு? அதெல்லாம் அதான் சொல்றேன். ஒரு பொது நோக்கத்தோட இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வளரணும். ஒரு சாதியையோ, குறிப்பிட்ட சாதியையோ, மதத்தையோ, கொள்கையோ நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா அந்த கட்சி சிதறண்டு போயிடும். அல்லது எல்லா கட்சிகளுக்கும் நேர்ந்த கை தான் அதுக்கும் வரும். ஓகே, யாராவது இவர் என்ன ஜாதி, அப்போ அவங்க மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சிங்கன்னா மற்றும் ஆட்டோமேட்டிக்காக விளையிடும். அன்றைக்கி யாராவது ஜாதி மதத்தை பார்த்து சேர்ந்தாங்களா? வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அவர் என்ன சமுதாயங்கிறத நான் லேட்டாக தான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு ஜாதி தேவையில்லை. ஒரு பத்திரிக்காரன் எனக்கு நம்ம அந்த போராட்டத்தை தான் பார்த்தோமே தவிர அபிஜித் தீப்க்கு எந்த கம்யூனிட்டி நான் பார்த்ததில்லை. அவரே சில இடங்கள்லாம் அவங்க தாயே சொன்னதை வச்சு சொல்கிறத படித்து தான் நமக்கே அவர் என்ன சமுதாயம் தெரிஞ்சுக்கிச்சு. தப்பு கிடையாது, எல்லோரும் ஒரு சமுதாயத்தில் பிறக்க தான் போகிறோம். அதை அடையாளப்படுத்தி அவர் வரணும்னு நினைச்சாருன்னா மீதியெல்லாம் விலகி போவோம். அப்போ அவங்க பொது நோக்கம் சிதைஞ்சு போயிடும் சொல்றேன். அம்பேத்கரை தூக்கி பிடிச்சது தப்பு இல்லை. அம்பேத்கர் ஏன் சார் அம்பேத்கர் புறக்கணி? இல்ல, ஐ மீன் அது மூலமா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க. அவருக்குரிய கௌரவத்தோடு காமிச்சிருந்தா தப்பு இல்லை. அது ஒரு சமுதாய சங்குக்குள்ள அவரை சுருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாது. ஆனால் நிறைவா ஒரு விஷயம், அப்போ அவருக்கான ஒரு நெருக்கடியாக இப்போ அவர் வந்து அங்கே ஃபாரின்ல எப்படி படிச்சாரு, யாருக்கு இவருக்கு அவர் பதில் சொல்லிட்டார்ல, நான் வெளியிட தயார், எனக்கு எங்கே ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு, எனக்கு என்னென்ன பணம் போக்குவரத்து எல்லா லெட்டரையும் நான் காட்டுறேன். மோடி தன்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை வெளியிடுவாரான்னு கேட்டார். பிஜேபி பதில் சொல்லட்டும். நெருக்கடிகள் வரதான் செய்யும். அடுத்து அவருடைய பின்னணியை பூரா தோண்டி எடுப்பாங்க. அவர் இன்ன ஜாதின்னு சொல்லி பிற ஜாதியினரை அவர்கிட்ட வந்து விளக்க பார்ப்பாங்க. இதில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். நான் இந்த ஜாதியாக இருக்கலாம், ஆனால் என் நோக்கம் பொதுவானதுன்னு அவர் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நிரூபிக்காத வரைக்கும், அல்லது அதில் உறுதியாக இல்லாத வரைக்கும் அவருக்கான ஆபத்தும் தொடர்ந்து, இந்த சிஜேபிக்கான ஆபத்து தொடர்ந்து தான் நான் சொல்றேன். எப்படி அதை உடைக்க தான் பார்ப்பாங்க ஆளுங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு டஃப் காம்படிஷன்னா இளைஞர் புரட்சி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆனானப்பட்ட மோடியவே ஒரு அமைச்சரை, தன் அமைச்சரவை சகாவையே பலி கொடுக்குற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க இல்லையா? ஆனால் அதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. பிஜேபியை நீங்கள் குறைச்சி எடை போட வேண்டாம். இந்த மன உறுதியோடு இவர்கள் தொடரணும். தவறுகள் இல்லாமல் அந்த பயணத்தை தொடர்ந்தாங்கன்னா இந்த பாடம், இந்த ரிசல்ட் அங்கேயே எதிரொலிக்கலாம். பார்ப்போம். 2 மாசத்துல என்னென்னமோ நடக்குது. இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்க சார், கண்டிப்பாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.